ஹலோ கைஸ், வெல்கம் டு வீல்ஸ் வித் ரேர். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் டிராவல்ஸில் இருக்க கரிகால் எடிசன் வண்டி தான் பார்க்க வந்திருக்கோம். எஸ்பிஎஸ்னால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கோயம்புத்தூரில் கோச்சிலே இவங்க தான் கலக்கிட்டு இருக்காங்க சொல்லணும். கோச்சுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. பஸ்ஸில் இருக்கிறதோட அதிகமாக இந்த கோச் வேனில் இருக்குது. உங்களுக்கோசம் தான் காமிக்க வந்திருக்கோம் வண்டி. இனிமேல் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். எப்படின்னா இந்த டூர் வண்டி, அப்புறம் நைட் ட்ராவல்ஸு. உங்களுக்கு காமிக்கிற வண்டி எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். உங்களுக்கோசரம் தான் அது உங்களுக்கு காமிக்கணுங்கோசரம் தான் வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேம்பில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்ன்னு போட்டிருக்கீங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா சச்சின் இருக்குது. அந்த சச்சின்ற பேர் பார்த்தீங்கன்னா ஓனரோட பேர். அவர் பேர் தான் அந்த வண்டியில் போட்டிருக்காங்க சச்சின்ட்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நேம் போர்ட்லேயுமே சும்மா நார்மலாக எஸ்பிஎஸ் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ட்ராகன் மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ராகனு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ராகன், ஃபுல்லாமே ட்ராகன் 3 தான் பண்ணியிருக்காங்க. அது எஸ்பிஎஸ்ன்னு இருக்கிறது ஒயிட்டாக ஏன் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒயிட் கலர் நேம் போர்டு லைட் எரியும், கலராக எரியும், மல்டி கலரில் இருக்கும். ஜெயா கோச்சில் தான் பாடி பில்ட் பண்ணாங்க. அவங்க இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, ஜெயா லிமிடெட் எடிஷன்ட்டு. இந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன். இந்த மாதிரி ஃப்ரண்டேஜ் கட்டி இந்த மாதிரி அவ்வளோக்கா வண்டி எதுவும் இல்லை, யூனிக்காக பண்ணியிருக்காங்க. லிமிடெட் எடிஷன் தான் இந்த வண்டி. இந்த இடத்துல என்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கும் பார்த்துருப்பீங்க, ரயம் லைட்ஸ். அவங்க தான் எஸ்பிஎஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுக்கு கரிகாலன் எடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் முழுக்க லைட்டு ஒர்க்கு ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. உள்ளெல்லாம் சொல்லவே கூடாது. உள்ள சீலிங்கில் லைன் லேசர் கொடுத்து ஸ்மோக்கரெலாம் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உள்ள வாட்டு வெளியே வாட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க யூனிக்காகவே. ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா சலாம்ஸ், த ஆடியோ எக்ஸ்பர்ட். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சலாம்ஸ்னாவே எல்லாம் தெரியும். கேரளத்திலே நம்பர் 1 ஃபேமஸான சவுண்ட் சிஸ்டம் போடுறவங்க. இந்த வண்டிக்கு கரிகாலன் எடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஓக்கல் ஆகட்டும், உள்ள இன்டீரியர் எல்லாமே பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. சவுண்டெல்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் அந்த சைடு வந்தாலுமே ஓக்கல் பிரிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாதிரியே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நைட் டைமில் போட்டால் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியாதான். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிப்பில் ஒட்டிருக்காங்க. எதுவுமே லைட்டு தான் உங்களுக்கு எல்லாமே. இதுவும் லைட்டு, இந்த இடத்துல லைட்டு, எல்லாமே லைட்டு தான். இந்த லிப்பில் பார்த்தீங்கன்னா லிப்பிலேருந்து எல்லாத்துக்குமே லைட்டாக போடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கண்ணு மாதிரியே இருக்கும். தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஒரு கண்ணு மாதிரி, கண் எப்படி இருக்குமோ அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப்பு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே லிப்பு தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய லிப்பு. சில பேர்லாம் பாதி போட்டு பாதி போடாமல் அசிங்கமாக இருக்கும். அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லிப்பாகவே போட்டிருக்காங்க. கீழெல்லாம் உரசாது, நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு லிப்பு எப்படி தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன லைட்லாம் கொடுத்துருக்காங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த சின்ன லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்காக இருக்கும். கொஞ்சம் நைட் டைமில் ஒன்றா எடுத்து காமிக்கிறக்கோசம் இந்த சின்ன லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்த லைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஆந்த லைட்டு 2 கண்ணு இருக்கும். இதுலேயே பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்த மாதிரியே உங்களுக்கு தெரியும். நல்லாவே பாருங்களேன், ஆந்த மாதிரி 2 லைட்டு போட்டிருக்கு. காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த ஆந்த லைட்டு போட்டோம்னா எல்லோரும் பார்ப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வைப்பருக்கும் கூட இந்த லைட் ஒட்டியிருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரிப் ஒட்டிக்காங்க. எக்ஸ்ட்ரா லைட்டு பார்த்தீங்கன்னா 4 போட்டிருக்கோம். 4 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருசும் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இந்த ஃபாக் டைமில் போடுறது, மிஸ்ட்டு வந்தால் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி எல்லோ லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா ஹைவேல யூஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த 2 போட்டிருக்கோம். மேலே ஈவன் டாப் லைட் வச்சுருக்காங்க, போலீஸ் லைட்டும்பாங்க அது. அந்த இடத்துலையுமே உங்களுக்கு நியான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ள கேபினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு மாஸ்க் வச்சுருக்காங்க, மான்ஸ்டர் மாதிரி. வண்டியே ஏற்கனவே பேய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ராகனில். இதில் இந்த மாஸ்டர் வேறு இருக்குது. என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஃபேஸ் அந்த போட்டு மாற்றி யோசின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மாற்றி டிஃப்ரெண்ட்டாக யோசி. இவங்க எப்படி கரிகாலன் ட்ராகன் வாருன்னு சொல்லி மாற்றி யோசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி மாற்றி யோசிங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் தீமில் வரைஞ்சிருக்காங்க. ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே பெயிண்ட்டு தான். வெறும் டிராகன் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 காட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காட்சே இந்த டிராகனை வந்து நல்லா எடுத்து காமிக்குது. இந்த இடத்துல பேக்லேயுமே ஒரு டிராகன் கொடுத்துருக்காங்க. பேக்லேருந்து அப்படி இப்படி ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி, வண்டியை பார்த்த மாதிரி இப்படி ஃப்ரண்ட்டில் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வண்டி எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. நான் எவ்வளோ ஹைட்டு, வண்டி எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள். நான் கரெக்டாக இந்த டிக்கி ஹைட்டு தான் இருக்கேன். வண்டி பாருங்கள் சரியான ஹைட்டு. செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் அந்த டிராகன் தீமில் ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த டிராகன் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கும் டிராகனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஒரு சிங்கிள் கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிராகன்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஆனால் இந்த டிராகன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கலரில் கொடுத்துருக்காங்க. ரெட்டு, ஆரஞ்சு, கோல்டன் கலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. பேக் சைடில் வண்டி பின்னாடி இருந்தால் பார்த்துருவாங்க. இப்போ வண்டி முன்னாடி போகுதுன்னா நீங்கள் பின்னாடி இருந்து பார்த்துருக்கீங்களா? சீரியஸாக சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்லேயும் கூட இவங்க எஸ்பிஎஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிராகன் வாயிலேருந்து அந்த ஃபயர் வந்து எஸ்பிஎஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நைட் டைமில் உங்களுக்கு சூப்பராகவே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது வந்து சும்மா டிசைனுக்கோசம் தான் கொடுத்துருக்காங்க, தவிர இதில் ஏற முடியாது. ஏறதுக்கு வந்து சைடில் ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏடி மாதிரி. லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அது கிராஸாக வச்சு சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. பிரேக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு இண்டிகேட்டர், ஒரு ரிவர்ஸ் லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் டான்ஸர் லைட்டு கொடுக்காம இந்த இடத்துலையுமே ஈவன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
இங்கே வந்து இண்டிகேட்டர், பிரேக் லைட், ரிவர்ஸ் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா சேஃப்டி கோர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் எடுக்கிறது கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, சும்மா பிளாங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாமே ஒரு தீமில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோஸ் சீட் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தீமில் பண்ணியிருக்காங்க. வைலன்ஸ் 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 ஐ டோ நாட் லைக் இட், ஐ அவாய்ட், பட் வைலன்ஸ் லைக் மீ, ஐ கேனாட் அவாய்டுன்னு போட்டிருக்காங்க. அது சீரியஸாகவே சூப்பராக இருக்குது, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 365 days வேஸ்ட்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 365 நாளுமே ஒவ்வொரு ரூட்டில் போவோம். ஒவ்வொரு ரூட்லேயும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது காமிப்பாங்க இவங்க. பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃபு கொடுத்துருக்காங்க. வண்டி ஃபுல்லாக சைடில் எல்லாம் சைடில் பின்னாடிலாம் ட்ராகன் தீமில் தான் கொடுத்துருக்கோம். சரி ஃப்ரண்ட்டில் மட்டும் வித்தியாசமாக ஏதாவது கொடுக்கலாம்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டில் தான் இருக்கோம். டிரைவர் சீட்லேருந்து இப்போ இங்கே என்னென்ன இருக்குது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே லைட்டு சவுண்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ள வெளியே எல்லாத்துக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்து சீலிங், இது மேலே சீலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு நெரோட்டோ ஃபேஸ் மாதிரி கொடுத்து அதில் நியான் ஒர்க் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சலாம்ஸோட சோனியா செட் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு, பென்ட்ரைவ்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மிக்சர் பார்த்தீங்கன்னா பேஸு வாய்ஸு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓக்கலுக்கு கேபினில் பெர்த்து பார்த்தீங்கன்னா ரெக்லைன் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் ஷேப்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாமே கையில் ஸ்டிச் பண்ணது தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்காங்க. எஸ்பிஎஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அஃபீஷியல்னு சொல்லி ஒட்டியிருக்காங்க. இந்த சாமி ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, முருகர் ஃபோட்டோ. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுத்துருக்காங்க. 2 டபுள் ஃபேன் கொடுத்துருக்காங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபினில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ட்ரீம் கேச்சர்ஸ் போட்டிருக்காங்க. கலராக போட்டிருக்காங்க. ஆரஞ்சு பிங்க்ன்ட்டு ஃபுல்லாமே மல்டி கலர்ஸில் போட்டிருக்காங்க. யூனிக்காக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குற கேபினில். இதுக்குமே சீட் கவர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு சொல்லி எல்லா சீட் கவர்லேயுமே போட்டிருக்காங்க. கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல பெரிய டிவி ஏதாவது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பெரிய டிவி கொடுத்துருக்காங்க படம் பார்க்குறதுக்கு. வண்டிக்குள்ள நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுவுமே ட்ராகன் தீமில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சீலிங்கு ஃபுல்லாமே பெயிண்டில் தான் பண்ணியிருக்காங்க. சீலிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பெயிண்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. இவங்க கம்பெனியோட லோகோ போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் கையில் தான் வரைஞ்சிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் தீமில் கொடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹல்க மாதிரி நிற்கிறான் ஒருத்தன். ட்ராகன் தீமில் இந்த பஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரெட் அண்ட் ஒயிட்னு இருக்குங்களா. நைட் லைட்டு போட்டிங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூவில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு. இது பேர் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பாக்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேசர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்மோக்கு போட்டு உங்களுக்கு ஒசரம் காமிக்கிறேன். சீலிங் யார் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலே ஃபேமஸாக இருக்கிற ரஹீம் ஆடியோஸும் லைட்டும் சேர்ந்து தான் இந்த சீலிங் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நியானில் தான் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரன்னிங்கில் போயிட்டு வர நியான். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல இருக்கிற நியான். இந்த சீலிங் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் மட்டும் போயிட்டு வர்றது, அது வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்க நியானில் காமிச்சிருந்தேன். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது அது மட்டும் போயிட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங்கில். இது நல்லாவே வைப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியான் மட்டும் தான் நிறையுது. இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கிற சீலிங்கை உங்களுக்கு நான் சேர்த்தி போட்டு காமிக்கிறேன். அது எப்போ இருக்குது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2 கலர்லேயே வரும். இப்போ 2 நியான் போட்டிருக்கு. இந்த நியான் பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா இதில் பண்ணிட்டு இப்போ ரன்னிங்கில் போட்டு போயிட்டுருக்கோம். இந்த நியான் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் மேலே அப் அண்ட் டவுன் கீழே போயிட்டு வரும். இப்படி இருந்து பார்க்குறக்கு உங்களுக்கு மேலே கீழே போயிட்டு வர மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நியான் ஒட்டிருக்காங்க. சென்டரில் லேசர் இருக்குது. லேசர் போட்டு பார்ப்போம். இந்த இடத்துல லைனாக அப்படியே வந்துட்டு போகுது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதான் 2 சைடு கீழே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நியானில் கொடுத்துருக்காங்க. ஐஸ் மாதிரி இருந்து பார்த்தா தூரத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா டிஎல்ஆர் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேயே வர டிஎல்ஆர், வண்டி ஆன் பண்ணாலே வந்துடும். இது எல்லாமே நியானில் தான் போட்டிருக்கு. இந்த இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஃபுல்லாமே நியானில் தான் போட்டிருக்கு. நேம் போர்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. மல்டி கலரில் வந்து ஒரு ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூன்னு இருக்கும். இது பால் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பால் லைட் இது ப்ரோக்ராம் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாமே மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த வண்டி நீங்கள் புக் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் நம்பர் தரேன், கால் பண்ணி கேளுங்க. அவங்களே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இப்போ காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் டூரு, ஸ்கூல் டூர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. டிவோர்சல் ட்ரிப்பாக இருக்கட்டும், கார்பரேட் ட்ரிப்பு, எல்லா டூருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க வண்டி மட்டும் தரதில்லை, ஈவன் இவங்க கூட பேக்கேஜுமே பண்ணி தராங்க. பேக்கேஜில் என்ன இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், இவங்க வண்டி வந்துடும், ஜீப் ரைடு, இப்போ ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா ஜீப் ரைடு வரும், கேம்ப் ஃபயர் நைட் வந்துடும். அது இல்லாமல் 3 times ஃபுட்டு அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் என்ட்ரி டிக்கெட் எல்லாமே வந்துடும். A to Z அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து உட்காந்தா மட்டும் போதும், அவங்களே எல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கேர்ள்ஸுக்கு பக்கா சேஃப்டி.
24x7 சிசிடிவி இருக்குது வண்டியில், பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வெளியே உள்ள எல்லா பக்கமே வச்சுருக்காங்க கேமரா. போயிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிடுறாங்க. A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பேக்கேஜும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மட்டும் போதும், இவங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துருவாங்க.